நேற்று தான் மொஹரம் பண்டிகை முடிந்தது. இந்த மொஹரம் பண்டிகை போது நாடு முழுவதும் பல்வேறு இடத்துல பல்வேறு விதமான சர்ச்சைகள் கிளம்பியுள்ளது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர், ஜார்க்கண்ட் இந்த 2 இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இவங்களோட தேசபக்தியை எப்படி காட்டியிருக்காங்கன்னா வந்து பாலஸ்தீன் கொடியை கையில் ஏந்தி ஊர்வலத்தில் போயிருக்கார்கள். இது தொடர்பாக சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய கண்டனங்களை எழுப்பியிருக்கு. இவருடைய தேசபக்தி எவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் எழுப்பியிருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு மத ஊர்வலத்தமாக மொஹரம் பண்டிகை ஊர்வலத்தில் வந்து அதாவது ஒரு பாலஸ்தீன கொடி கையிலேருந்து போவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக உள்துறை அமைச்சருக்கு புகார்கள் சென்ற வண்ணம் உள்ளன. அதே நேற்று உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா வந்து பரேலியில் வந்து இந்தோர் மஜித் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஐஎம்சின்னு சொல்கிறது, அது தலைவர் வந்து தௌஹீர் ரசா கான் இருக்கார். இவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னா ஒரு 15 பெண்கள் அவங்கள வந்து மதம் மாற்றி முஸ்லீம் ஆண்களுக்கு திருமணம் செய்து வைக்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு அந்த அறிக்கையில் சேர்த்து இன்னொரு சொல்கிறாரு, நாங்கள் ஏற்கனவே அவங்க வந்து லிவிங் டுகெதரில் இதில் இருக்காங்க, அந்த காரணமாக வந்து நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து மதம் மாற்றி திருமணம் செய்து வைக்க போகிறோம். இது தொடர்பாக வந்து முறையாக மாவட்ட நிர்வாகத்தில் அனுமதி கேட்டிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இந்நிலையில் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே என்ன இருக்குன்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டன குரல் எழுப்பப்பட்ட நேரத்தில் வந்து மாவட்ட நிர்வாகம் இதற்குண்டான நிகழ்ச்சிக்கு உண்டான அனுமதியை ரத்து செய்திருக்கு, அது அனுமதி மறுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக இந்த திருமண விஷயத்தை நம்ம பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார், நான் வந்து மாஸ் மேரேஜ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, அதுவும் இந்து பெண்களை மதம் மாற்றி துலுக்க ஆண்களுக்கு கல்யாணம் செய்து வைக்க திருமணம் செய்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கு தான் எடுத்த உடனே கண்டன குரல்கள் வரவுமே அவர் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக நான் வந்து சொன்னது வந்து தப்பாக புரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் எல்லாமே நாங்கள் முறைப்படி தான் செய்கிறோம், இது எதுலேயுமே சட்டவிரோதம் இல்லை, இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இது ஒரு பொது திருமணமாக, அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சட்டவிரோதம்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இதை ஏன் வந்து ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நீங்கள் பண்ணலை? நியாயமாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தானே அதை நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். 2 பேர் காதலிக்கிறாங்க, காதலிக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் உங்களுடைய மதம் என்ன எங்களுடைய மதம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்க போதில்லை, டீப் லவ்வில் இருக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அந்த மதத்தை பற்றின ஒரு சிந்தனை இல்லாமல் அதை புறந்தள்ளி விட்டு தானே காதலிச்சிருக்காங்க. அப்போ ஏன் கல்யாணம்னு வரும்போது மட்டும் நீங்கள் வந்து மதம்ங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வரணும்? இதனால தான் நம்ம வந்து அதை லவ் ஜிகாத் அப்படின்னு நம்ம சொல்வதற்கான காரணம் அதுதான். கல்யாணம் தின்னுக்கும் பொழுது மட்டும் நீ ஏன் வந்து இந்த பெண் வந்து மதம் மாறி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் அந்த பையன் வந்து ஹிந்துவாக மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கலாமே? இல்லை இதுவே வந்து வயசு வருஷா இவர் அப்படி சொல்லலாம்ல, இது ஹிந்து ஆண்களுக்கு முஸ்லீம் பெண்களை நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம், பெண்கள் வந்து ஹிந்துவாக மாறுகிறார்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். இது வந்து நான் வந்து எதுவும் சட்டவிரோதம் இல்லை அப்படின்னு எல்லாம் இவர் சொல்கிறாரு, இதை சொல்லுங்களேன் பார்ப்போம். அப்படியே யாராவது ஒரு ஆள் அந்த பெண்ணும் ஹிந்துவாக மாறி அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் கூட அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணுறதற்கும் அந்த பெண்ணை வெட்டுவதற்கும் எவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே இந்துமனுடைய ஆவணப்படத்தில் நாகர்கோயிலில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் அந்த பெண்ணுக்கு என்ன கதி ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இது ஒரு நீங்கள் வந்து காதல் அப்படின்னு வரும்பொழுது அதை கண்டுக்க மாட்டீங்க, திருமணம்னு வரும்பொழுது மதம் என்பதற்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அப்போ அதில் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அது லவ் ஜிகாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லோரும் வந்து நீங்களாம் காதலுக்கு விரோதிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள், ஏன் இங்கே மதம் மாற சொல்கிறீங்க? மதம் மாற சொல்லாதீங்க, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? இப்போ கேரளாவில் ஒரு ட்ரெண்ட் இப்போ புதுசாக உருவாயிருக்கான். என்ன புது ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க என்னென்னா இப்போ வெறும் பெண்களை மட்டுமே பெற்ற அந்த துலுக்க ஃபேமிலி அவங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து முழுவதுமாக, ஏன்னா அவங்களுடைய சரியா சட்டத்தின் பிரகாரம் இப்போ அவங்களுக்கு ஆண் மகன் இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து அவங்க வந்து மசூதிக்கு அதாவது ஜமாத்துக்கு தர வேண்டும், மிச்சம் உள்ளதை தான் அந்த பொண்ணுக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. இதுதான் அவங்க வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரிமை, நல்லா பார்த்துக்கணும்.
அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதனால் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் இன்றைக்கி திருமணம் முடிக்கிறார்களாம். இந்த மாதிரி வெறும் பெண்களை மட்டும் பெற்ற இஸ்லாமிய மீண்டும் அவர்களே திருமணம் செய்து கொள்கிறார்கள். இல்லை, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அவங்க பண்ணுறாங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணும்போது அதாவது அவங்க சரியாக சட்டப்படி அவர்கள் வந்து திருமணம் முடிக்காமல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்போ அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் திருமணம் செய்துக்கும் போது அது பொது சட்டத்தின் கீழ் வருகிறது. அப்படி பொது காமன் சட்டத்தின் கீழே வரும்போது அவர்களுக்கு என்ன அடிப்படை சொத்துரிமையோ அது அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த பெண்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த சொத்துரிமையில் பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ பொது சட்டத்துக்கு அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு இப்போ செய்திகள்லாம் வருது. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த துலுக்கர்களே வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சரியா சட்டம் வேண்டாம் அப்படின்னு அவர்களே அதை தூக்கி போடக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், பெண்கள் உரிமையை பற்றி நம்ம பேசுகிறோம். பெண்கள் உரிமைக்காக இங்கே பல பேர் போராடுறதுக்கெலாம் இருக்காங்க. சொத்துலேயே முழுசாக அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை தானே இருக்குது. சரி, அது அந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த லவ் ஜிகாத் செய்திக்கு நம்ம வருவோம். இப்போ இதை லவ் ஜிகாத்னு சொல்லாமல் வேறு என்ன நீங்கள் சொல்வீங்க? இது போல் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் எதுக்காக வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்து இவ்வளோ தூரம் அதை விளம்பரப்படுத்தி நீங்கள் அதை செய்து வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருதில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இஸ்லாமியர்களுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இனப்பெருக்கத்தை அதிகரிப்பதற்காக இது போன்ற ஒரு முயற்சிகளை இவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. டெமோக்ராஃபிக்ஸ் சேஞ்ச் அதை தான் நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணுறது, இது மாதிரியாக ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ரேடிக்கலைஸ்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த துலுக்கர்கள்லாம் வந்து இது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக, இது ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து இந்த மாதிரி இந்து பெண்களை எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இவர்கள் வந்து அதை செய்து வைக்கிறார்கள். நம்ம என்ன சொல்லிட்டு கேட்குறோம் அப்படின்னா, இவங்க திடீர்னு அப்பப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இது லிவிங் டுகெதரில் இருந்தாங்களாம். அந்த மாதிரியான லிவிங் டுகெதர் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹராம் அப்படின்னவங்க. இப்போ இந்த லிவிங் டுகெதரை நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு போகிறீங்க? செஞ்சுருக்க கூடாது இல்லை? ஒரு மௌல்வி தானே இப்போ இதெல்லாத்தையும் செய்ய போகிறேன்னு கிளம்புறாரு. அப்போ உங்கள் ஏன் அதை மட்டும் இப்போ நீங்கள் செய்கிறீங்க? அப்போ உங்கள் சரியாக சட்ட பிரகாரம் இதுவே தப்பு இல்லை, ஏன் நீங்கள் அதை செய்யணும்? அப்போ இவர்களுக்கு உன்னுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த டெமோக்ராஃபிக்ஸ் சேஞ்சுக்கு இதை வந்து ஒரு கருவியாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தொடர்ந்து வந்து இந்து பெண்கள் குறிவைத்து இது போல் மதம் மாற்றம் செய்யப்பட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கிறார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா, இவர்களுடைய பலதார திருமணம் இவர்கள் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது இருப்பதால் இது தொடர்கிறது. இது ரெண்டும் வந்து லவ் ஜிகாத் வந்து இன்றைக்கி நாட்டில் வந்து குறையணும் அப்படின்னு சொன்னால், இந்து பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு விஷயம் இன்றைக்கி அரசாங்கம் முன்னாடியாக யோசிக்கணும். ஒன்று, இந்த முத்தலாக் வந்து சரியாக முறைப்படி அமல்படுத்த வேண்டும், கடுமையாக அது அமல்படுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது, இந்த பலதார திருமணம் பாலிகமி அப்படிங்கிறத உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் நம் நாட்டில். அப்படி செய்யும் பொழுது இந்த லவ் ஜிகாத், இந்து பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள், லவ் ஜிகாத் என்பது குறையும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, மொஹரமில் நடந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நானும் இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்தேன். மொஹரத்திற்கு முதல் நாளே கூட ஒரு ரேலியில் ஒரு வடநாட்டில் ஒரு ஊரில் டெல்லிக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்து கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய ஊர்வலம், அந்த ஊர்வலத்தில் இடையில வந்தவங்களெல்லாம் போட்டு தாக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது மொஹரத்துக்கு முதல் நாள் இவர்கள் செய்த கூத்துக்கள். அப்போவே மொஹரம் தண்ணிக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தாங்க. அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி, எந்த ஒரு இடத்துல இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதோ அந்த இடத்தில் மற்ற மதத்தினர் இருப்பார்கள், நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், பாலஸ்தீன் கொடியை காமிச்சிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பாலஸ்தீன் கொடியை நீங்கள் வந்து இங்கே வச்சு நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த நாடு வந்து உங்களுக்கு உரிய நாடாக இவர்கள் பார்க்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். எங்கேயோ இருக்கிற ஒரு நாடுக்கு தான் இவர்கள் அவர்களுடைய பற்றை காமிக்கிறார்களே தவிர, இங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய நாடு, நீ எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அந்த நாட்டிற்கான தேசப்பற்று என்பது உன்னிடம் அறவே இல்லை. ஜார்க்கண்டில் நடந்ததாக இருக்கலாம், அல்லது ஜம்மு காஷ்மீரில் நடந்ததாக இருக்கலாம், ரெண்டும் ஒரே மாதிரி சம்பவம் தான் பாருங்கள். அந்த இடத்துல பிரிவினைவாத கோஷங்களையும் இவர்கள் அங்கே வந்து எழுப்பியிருக்கிறார்கள். அப்போ யாருக்கு இவங்க விசுவாசமாக இருக்கிறார்கள்? மீண்டும் மீண்டும் நம்ம இதை தான் சொல்கிறோம், எப்போ வந்து இவர்கள் வந்து மதம் மாறுகிறார்களோ அப்போ மதம் மாறும் பொழுதே இந்த நாட்டின் மேலே இருக்கக்கூடிய பற்று என்பது நீங்கி வேறு ஏதோ ஒரு நாட்டை தான் இவர்களுடைய தேசமாக பார்க்கிறார்கள்.
அதுதான் நம்ம வந்து அடிப்படைவாத கருத்து, இதுதான் வேறறுக்கப்பட வேண்டும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து சொல்லணும். ஏன்னா இது நாளைக்கு நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நம்ம வந்து இந்த இடத்துல வலியுறுத்தி நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, இது எல்லா ஊர்கள்லேயும் இந்த விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஹமாஸுக்கு ஆதரவாக நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போராடணும், நீங்கள் ஹமாஸுக்கே போக வேண்டியது தானே, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு இங்கே இருக்கணும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு ஹமாஸோ இல்லை ஆப்கானிஸ்தானோ இல்லை தாலிபான் நாடோ எது உங்களுக்கு வந்து பாகிஸ்தானோ எது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னே நீங்கள் அங்கே போகலாமே. அப்போ இவர்கள் மேலே இன்றைக்கி இந்த மாதிரியாக நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்கள் மேலே நம்ம வந்து வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாடை வந்து உடனே என்ன சொல்லுவாங்க, இது சகிப்புத்தன்மையற்ற நாடு, இங்கே வந்து செக்யூலரிசம் இல்லை, இது மத சார்போடு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய பேச்சையும் வைப்பார்கள். ஆனால் இங்கே நடந்தக்கூடிய இந்த தீவிரவாதம், இந்த பயங்கரவாத பிரிவினைவாத எண்ணத்தை பற்றி இங்கே யாரும் கவலைப்பட போவதில்லை. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்துக்களினுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பல பகுத்தறிவு கேள்விகள்லாம் இங்கே வந்து எழுப்பப்படும். ஆனால் அதே நேரத்தில் இவர்களுடைய மற்ற மதங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதெல்லாம் வந்து அது ஒரு பிரச்சனையாகவே அங்கே பார்க்கப்படாதது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஒரு வெகு காலமாக இருக்கக்கூடியது. அது மிகவும் ஒரு துரதிர்ஷ்டம் தான் நான் பார்க்குறேன். பாருங்கள், இப்போ சமீபத்தில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பிட்ட பின் பாகவதர்கள், இந்த வேத விற்பனர்கள் சாப்பிட்ட பின் அவர்களுடைய இலையில் உருண்டு செல்வதுங்கிறத ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். அது காலங்காலமாக யாருக்கு அது விருப்பமோ யாரையும் வற்புறுத்தலை, நீ செஞ்சு தான் ஆகணும்னு யாரையும் போய் அவங்க வற்புறுத்தலை, நல்லா பார்க்கணும், எனக்கு அது பிடிச்சிருந்தா நான் செய்கிறேங்கிற நிலையில் தான் அதை வந்து அவங்க செய்துட்ருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அதை வந்து அதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு எதிராக இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அதற்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேள்வி இல்லைன்னா, இப்போ இந்த முகரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளேடை வச்சு உடம்பால் அங்கங்கே கீறிக்கிறாங்க. அமைதி மார்க்கம்னு சொல்லிட்டு இவ்வளோ வன்முறையோடு இவர்கள் செயல்படுறார்களே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஒரு ரைட்ஸ் வயோலேஷன், ரெண்டாவது வன்முறையை தூண்டும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து உடனடியாக இதை தடுக்கணும் அப்படின்னு எந்த நீதிபதியாவது ஏதாவது தீர்ப்பு கொடுக்குறாங்களா? அப்போ அதே போல் நான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் மதம் மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டையும் விட வேறு ஏதோ ஒரு நாட்டைத்தான் இவர்கள் நேசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன். அப்போ அதனால தான் இப்போ வந்து ISISக்கு ஆதரவாக பேசக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா இன்றைக்கி தாலிபான் ஆட்சி வந்தோன்னே அந்த தாலிபான் ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு சொல்லக்கூடிய போக்கு, இதெல்லாம் காரணம் என்னென்னா, மதம் மாறியதற்கு பிறகு இந்த நாட்டையும் விட நீங்கள் வேறு ஏதோ ஒரு நாட்டைத்தான் இவர்கள் நேசிக்க தொடங்குகிறார்கள், அப்படித்தான் அவர்களுக்கு பயிற்சி வைக்கப்படுகிறது, அப்படித்தான் அவர்கள் மூளை செலவு செய்யப்படுகிறார்கள். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், மதமாற்றம் என்பது ஒரு தேசிய அபாயம், மதமாற்றம் நிச்சயம் தடுக்கப்பட வேண்டும். மதமாற்றம் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நாடு முழுவதும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும். இதை தான் நம்ம கோரிக்கையாக பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சில மாநிலங்கள் அளவில் இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் தேசிய அளவில் இன்று மதமாற்ற தடை சட்டம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும்.